வணக்கம் மக்களே. என்னடா மூஞ்சில் அவ்வளோ ஆச்சரியமாக சந்தோஷமாக நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக எஸ் கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு புதுசாக இப்போதைக்கு இந்த டைட்டில் வேணாம், எல்லோரும் டைட்டில் தமிழ்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சொன்னபடியே நம்ம நினச்ச மாதிரி நம்ம vlog எடுக்க வந்திருக்கோம். ஆமாம் கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்சிடிசிக்கு, அதாவது எஸ்சிடிசி பல்லவன் டிப்போக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சொன்னபடி நம்ம ஒரு பிராண்ட் நியூ வால்வோ பஸ் விட்டுருக்காங்க நம்ம சென்னைக்கு. நம்ம ஃபஸ்ட்டு vlog-ஆக இருக்கலாம், ஃபஸ்ட்டு வீடியோ vlog-ஆகவே இருக்கலாம். ஆமாம் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நான் பல்லவன் டிப்போவில் வந்துட்டு நம்ம எஸ்சிடிசி vlog பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன். எவ்வளோ வீடியோ போட்டோம், எவ்வளோ வீடியோ இல்லை, ரெண்டு வீடியோ தான் போட்டோம். இப்போ மூணாவது ஒரு வீடியோ நம்மளோட பஸ்ஸோட ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அந்த இடம் தான் பல்லவன் டிப்போவுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஓகே, ரொம்ப நம்ம பேச வேணாம், நம்ம கடன் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டு சைலண்டாக போவோம். ஏன்னா வந்து நம்ம சுற்றி யாருமே இல்லை, எல்லோரும் எம்டிசி ஒர்க்கர்ஸ், எம்டிசி டிரைவர்ஸ்லாம் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம கடகடன்னு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வீடியோ எடுத்து நம்ம வாட்டுக்கு நம்ம போயிட்டு இருப்போம். முடிஞ்சால் நான் உள்ள வீடியோ எடுக்கிறேன், ஏன்னா வந்து பஸ் கதவுலாம் எல்லாம் க்ளோஸில் இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுக்கிறேன். அண்ட் கைஸ், நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கமே எஸ்சிடிசி தான் நிற்கிது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு, சென்னை மக்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு எஸ்சிடிசி கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரூட்டுக்குன்னு நான் கடைசி டயத்தில் சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு நம்ம பார்க்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது பஸ்ஸு பார்க்கவே. ஆக்சுவலாக வந்து என்னால் சரியாக அந்த வெயில் கிளார் அடிக்கிறாங்க, சன் கிளார் அடிக்கிறனால என்னால் வந்து சரியாக கேப்சர் பண்ணுவேன். ஸோ 2 இடத்துல நான் கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ இன்டீரியல்ஸில் என்னென்ன புதுசாக தந்திருக்காங்கன்னு பார்த்துடல, பட் பார்க்கலாம். எஸ்டிரியல் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த டயருக்குல, இந்த 2 டயர் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பஸ்ஸோட இந்த 2 பின்னாடி டயர் மட்டும் ஏன்னா கொஞ்சம் லுக்கு பயங்கரமாக இருக்குது கைஸ். பின்னாடி டயரு சொல்லப்போனால் அந்த டயருக்கே ஒரு கெத்து கொடுக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கிற கெத்தோட பின்னாடி 2 டயருக்கு தான் கெத்து கொடுக்குது. எல்லா வண்டிக்கும் பின்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கிற கெத்து தான் காட்டும். அண்ட் கைஸ், முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், எல்லா எஸ்சிடிசிக்கும் ஒரு விளம்பரத்தை போட்டிருப்பீங்க இந்த இடத்துல, இந்த கண்ணாடியில் இந்த மாதிரி விளம்பரத்தை மட்டும் போட்டுறாதீங்க. ஏன்னா வந்து மோசமாகிடும். இந்த வால்வோக்குன்னு ஒரு பேரே இருக்காமல் போயிடும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த 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 டிசைன் மட்டும் பாருங்களேன், அப்படியே வெள்ளை கலர் கோடு எடுத்து அங்கே மேலே கொடுக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, பஸ்ஸு தொட்டு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. சவுண்டு பக்காவாக இருக்குது. இந்த கோடு நல்லா ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. கைஸ், இந்த பஸ்ஸில் ஒரு 2 விஷயம் நோட் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கேன். டீசல் டேங்க்கு எப்போவுமே டிரைவர் சைடு வரும், இல்லைனா இந்த பக்கம் வரும். பட் இந்த பஸ்ஸில் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கீங்களா, இந்த பக்கம் டிரைவர் சைடு வருது. ஓகேங்களா, இந்த பஸ்ஸு டிரைவர் சைடு வருது, ஃபியூல் டேங்க். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த பஸ்ஸு பேசஞ்சர்ஸ் சைடு வருது, ஃபியூல் டேங்க். பக்காவாக கொடுத்துருக்காங்க இந்த பஸ்ஸில். 2 பக்கம் ஃபியூல் டேங்க், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. தாராளமாக பஸ் நீ பண்ணணும், ஃபியூல் ஏற்றிடுவாங்களா, போயிட்டே இருக்கலாம் பஸ்ஸு. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பஸ்ஸு. பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. எல்லா ஆம்னி பஸ்ஸும் பார்த்துருக்கேன், எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைடு தான் ஃபியூல் டேங்க் இருக்கும். ஆனால் எஸ்சிடிசிக்கு மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப புதுசாக தான் இருக்குது.
கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேஏ ஐ மீன் பெங்களூர் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் கேஏ கொடுத்துருக்காங்க. ஸோ பெங்களூர்லேருந்து வால்வோ கம்பெனியில் ரெடி பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்கே தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஆன் பண்ணிட்டாங்க எப்படியோ. ஸோ வால்வோ கம்பெனியிலேருந்து ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ட்ரெயில் பார்க்குறதுக்காக இன்றைக்கி பஸ் உள்ள இருக்காங்க. 3 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஒரு போலீஸ் இருக்காங்க, அப்புறம் நம்ம அண்ணா டிரைவர் அண்ணா இருக்காங்க. கைஸ் தெரிதா கைஸ், போலீஸ் சார் உள்ளே இருக்காங்களே, இந்த வால்வோ பஸ் அண்ணா இருக்காங்க, இங்கே ஒரு அண்ணா இருக்காங்க, அங்கே ஒரு அண்ணா இருக்காங்க, உள்ள இருக்காங்க, போலீஸ் சார் இருக்காரு, உள்ள ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் உள்ளே இருக்காங்க பஸ் உள்ள. ஸோ அதனால் வந்து என்ன உள்ளே வர வேணான்ட்டாங்க. ஸோ நம்ம இன்ஜின் ஆனில் இருக்குது, பஸ் ஆனில் இருக்கனால நம்ம இன்ஜின் சவுண்டு கேட்குறதுக்கு நம்ம பின்னாடி போகலாம். ஓகேங்களா, அருமையான வால்வோ பஸ்ஸு சவுண்டு பின்னாடி பயங்கரமாக இருக்குது. இன்ஜின் சவுண்டு ரொம்ப ஹார்டாக இருக்குது. பஸ்ஸு ரன்னிங்கில் கண்டினியூஸாக ரன்னிங்கில் இருந்தால் அந்த இன்ஜின் சவுண்ட் கொஞ்சம் நார்மலாக ஆகிடும்னு எனக்கு ஒரு பக்கம் தோணுது. பட் ரொம்ப ஹார்டாக இருக்குது சவுண்டு. ஏன்னா வந்து கிட்ட டப் 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 அந்த சவுண்டு பயங்கரமாக கொஞ்சம் ஒரு எரிச்சல்னு சொல்ல மாதிரி. பட் நல்லா தான் இருக்குது சவுண்டு. போக போக நார்மல் ரன் டைமிங்கில் நார்மலாக ஆகிடும். கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பழைய எஸ்சிடிசிக்கு மெயின்டெனன்ஸும் இங்கே தான் பண்ணுறாங்க. ஸோ வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு பக்காவாக கொண்டு வராங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு சூப்பராக இருக்குது கைஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா அண்ணாங்கிட்ட இப்போ தான் பர்மிஷன் கேட்டு உள்ளே வந்தேன். எப்படியோ அண்ணா பர்மிஷன் தர மாட்டாங்கன்னு நினச்சி எப்படி தந்துட்டாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பேக் சீட்டில் வந்து எனக்கு அவ்வளோ பெருசாக இல்லை. 1 2 3 4 5 சீட் தான் இருக்குது கைஸ் பேக் சீட்டில் மட்டும். பார்த்தீங்கன்னா வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்டில் வந்து கண்டிப்பாக சீட்டு வர, நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிட்டேன், சொன்ன மாதிரி சீட்டு வரல. ஸ்டெப்ஸுக்கு தந்திருக்காங்க. இப்போ ஏதாச்சும் எமர்ஜென்சி ஆச்சுன்னா ஸ்டெப்ஸு மாடிஃபை பண்ணிப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி சீட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ், அருமையாக இருக்குது. 5 சீட்டு கைஸ், 5 சீட்டு எஸ்சிடிசியோட பிராண்டில் போட்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட இங்கே வந்து வால்வோ இல்லைனா கேஆர்சிடிசியில் வரும். ஐ மீன் அந்த வெளியூருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓமனி பஸ்க்கு மட்டும் வால்வோன்னு பேரில் வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசிக்கு எஸ்சிடிசின்னு பேர்லேயே வந்திருக்கு. இப்படியே படுத்தோம்னா எங்களை சூப்பராக இருக்குது கைஸ். பேக் சீட்டில் மட்டும் பக்காவாக இருக்குது கைஸ், சூப்பராக இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இங்கே லைட் செட்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். நைட் ட்ராவல்லாம் பக்காவாக இருக்கும். இங்கே 2 ஏசி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் லைட் இருக்குது. அப்புறம் ஏதாச்சும் எமர்ஜென்சினா ஸ்டாப் கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஏசி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு 2 ஏசி கொடுத்துருக்காங்க, ஏசி வென்ஸு. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு 2, ப்ளஸ் அங்கே ஒரு இன்னும் 2 இருக்குது. 4 இடம், ஐ மீன் 4 ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா கைஸ், ஜம்முன்னு இருக்கா. அதுதான் வால்வோவே. பார்த்தீங்களா விண்டோ பக்கம் சூப்பராக இருக்குது கைஸ். விண்டோ சைடும் பக்காவாக இருக்குது. இங்கே எட்டி பார்க்கணும், இப்படியே எட்டி பார்க்கணும் இல்லை, தாராளமாக இப்படி உட்காந்துட்டு எட்டி பார்த்துட்டு போகலாம். சூப்பராக இருக்குது கைஸ். விண்டோ சீட் மட்டும் கிளியராக இருக்குது விண்டோ பார்க்க. இந்த இடத்துல மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் போடாமல் இருந்தால் சரி, சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது மேலேயும். எவ்வளோ வேர்வை பார்த்தீங்களா. இங்கே பஸ்ஸு சூப்பராக இருக்குது கைஸ். பஸ்ஸு எனக்கு ஒரு வால்வோலே எஸ்சிடிசிக்கே கொடுத்துருக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லா ஊருக்கும் வால்வோ ஓமினி பஸ்ஸு கொடுத்துருப்பாங்க, கேஆர்சிடிசிக்கு தான் கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு எஸ்சிடிசிக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து டிவி கொடுத்துருக்காங்க நம்ம எஸ்சிடிசிக்கு. நம்ம பழைய ஞாபகம் கூட சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லா ஊர் பஸ்லேயும் கூட எஸ்சிடிசியில் ஃபஸ்ட்டெல்லாம் எஸ்சிடிசியில் டிவி இருக்கும். பட் இந்த வால்வோலே டிவி கொடுத்துருக்காங்கன்னா சூப்பரில். பேசுகிறது படன்னு வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கைஸ். இப்போ தான் அந்த கஷ்டமே புரியுது. ஏன்னா வந்து பாருங்கள் எவ்வளோ பேர் வைப்பாங்க. அண்ணன் பர்மிஷன் தர மாட்டேன்ட்டாங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் தரேன்ப்பா, வீடியோ கடகடன்னு எடுத்துகிறேன், நேற்றே வந்துருக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம்ல அப்படின்னாங்க. எப்படி அண்ணா பர்மிஷன் தந்தனால வீடியோ கடகடன்னு எடுத்துட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எப்படியோ காட்டிட்டேன். அண்ட் அதே மாதிரி டிவி இது ஓப்பன் பண்ண முடியல, லாக் பண்ணியிருக்காங்க போல். அங்கே ஒரு டிவி ஓப்பன் இருக்குது, அங்கே நான் காட்டுறேன். ஓகேங்களா கைஸ், இந்த பஸ்ஸில் ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் இருக்குது. ஃபயர்னா ஐ மீன் ஃபயர் ஆகும்னா சப்போஸ் பஸ்ஸுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு, ஃபயர் ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா வாட்டர் ஸ்ப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் வாட்ரு கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, நான் காட்டுறேன் பேக் கேமராவில். பார்த்தீங்களா, ஸோ இது ஒரு சென்சார் கொடுத்துட்டு ப்ளஸ் ஏதாச்சும் ஃபயர் இதாகிடுச்சுன்னா ஸ்ப்ளாஷ் அடிக்கும், வாட்டர் ஸ்ப்ளாஷ் அடிக்கும் கெமிக்கலோடு சேர்த்து. ஸோ மொத்தம் அங்கே வரைக்கும் கொடுத்துருக்காங்க, தெரியுதா, ஃப்ரண்ட்டில் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, டிரைவரான வரைக்கும். அதே மாதிரி பின்னாடியும் அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப சேஃபில் இதுதான் நிறைய சேஃப்டி கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க ஆன்லைனில் பார்க்கும்போது. பட் இப்போ தான் தெரியுது பஸ் உள்ள வந்து பார்த்தோன்னே. பாருங்களேன், இதுதான் கடைசி.
கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சீட் பார்த்தீங்கன்னா எத்தனை சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51 இருக்குது. 51 சீட் வரைக்கும் இருக்குது. 53 தான் நினச்சி ஆன்லைனில் அதுதான் போட்டுருந்துச்சு. 53 கிட்டத்தட்ட 51 தான் இருக்குது. ஒரு சீட்டு ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிச்சு பின்னாடி சீட் வரைக்கும் 51 வரைக்கும் முடியுது. பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மேலே லக்கேஜ் பூட் கொடுத்துருக்காங்க. கீழே தான் லக்கேஜ் பூட் இருக்குன்னு நினச்சி பார்த்தா மேலேயும் கொடுத்துருக்காங்க. சூப்பரில் கூட எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸு பாட்டெல்லாம் போட்டு ஜம்முன்னு போட்டால் பக்காவாக தான் இருக்கும். பட் எஸ்சிடிசி கவர்மெண்ட் பஸ்ஸில் தரமாட்டாங்க. பார்த்தீங்கன்னா லக்கேஜ் பூட் காட்டுறேன். என் கை அளவு இருக்குது. கரெக்டாக இந்த கைக்கு முட்டியோட அங்கே வரைக்கும் அளவு இருக்குது. வைக்கலாம். ஒரு சூக்கேஸ் வைக்க முடியாது. சூக்கேஸ் வைக்கும்போது கட்டப்பை பேகு நம்ம கேரி பேக் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்களே பக்காவாக இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா சீட்டு பாருங்களேன் பக்காவாக இருக்குது. நம்ம ஃப்ரண்ட் சீட்டில் எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. பட் போக போக மெயின்டெனன்ஸ் பார்த்தா தான் தெரியும் இந்த மாதிரி போயிடும்னு. இப்படி உட்காந்துருக்கேன். ஃபுட் ரெஸ்ட் சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே கால் வைக்கிறது கேப் பக்காவாக இருக்குது. வாட்டர் பாட்டில் வைக்கிறது, ஐ மீன் ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு, வாட்டர் பாட்டில் வைக்கிறது இங்கே இருக்குது. ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு இருக்குது. சும்மா கவர் பாக்கெட் பிளாஸ்டிக் கவர் வச்சு ஹோல்டர் இருக்குது. கைப்பிடி இருக்குது. நல்லா சாஞ்சிக்கலாங்க போல் கைஸ். ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது கேப்பு. லெக் பேலன்ஸ் வந்து இது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. கஷ்டப்பட்டு நான் ஓப்பன் ஆக மாட்டேது. என்னடா ஓப்பன் ஆக மாட்டேது மேலே வர மாட்டேதுன்னு பார்க்குறேன். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். லெக் பேலன்ஸ் இது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் போட்டு பார்த்துருக்கீங்கன்னா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு இதில் யூஎஸ்பி சார்ஜ் டைப் தான். ஐ மீன் ஆமாம் யூஎஸ்பி டைப் தான். இங்கே இருக்குதுன்னு நினச்சேன். யூஎஸ்பி டைப் தான். யூஎஸ்பி டைப்பு பின் வைத்து நம்ம போட்டுக்கலாம். அடாப்டர் ஹோல்டர்லாம் கிடையாது இங்கே. பார்த்தீங்கன்னா சீட்டு சாய மாட்டுது. ஃபுல்லாக சாஞ்சிச்சு கைஸ். அப்பா பக்காவாக இருக்குது கைஸ். நல்லா படுத்துட்டு போகலாம் கைஸ். ஜம்முன்னு இருக்குது கைஸ். நம்ம யூஸ்வலாக இது வரைக்கும் நம்ம சாஞ்சிருப்போம். ஆனால் இது ஃபுல் லேண்ட்ஸ்கேப்பாக சாயுது. பயங்கரமாக சாயுது. இப்படி நல்லா படுத்துட்டு ஜம்முன்னு தூங்கலாம் கைஸ். இப்போ எப்படிலாம் சொல்லணும்னா நல்லாவே படுத்து தூங்கலாம். உட்காந்துட்டு போகிற மாதிரி இல்லை. படுத்துகிட்டே போகலாம். தாராளமாக படுத்துட்டு போகலாம். ஏன்னா கீழே வந்து லெக் பேலன்ஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா சீட்டு இருக்குது. நல்லா படுத்துட்டு போகலாம். இங்கே பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி வந்துடுவோம் நம்ம வெளில. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே தலை வச்சு நம்ம இப்படி பேலன்ஸ் ஆகிக்கலாம். இப்போ பஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும். ஸ்பீட் பிரேக்கரில் எடுத்துலாம் பக்காவாக இருக்குது. வால்வோலாம் எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 8 பஸ் இங்கே நிற்கிது. மொத்தமாக 20 பஸ்ஸு வரணும். மீதி பேலன்ஸ் பஸ்ஸஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். பார்த்தீங்களா கைஸ், லெக் பேலன்ஸ் இங்கே இருக்குது. நம்ம இங்கே உட்காந்துக்கலாம். அப்படியே ஃபுல்லாக படுத்துக்கலாம் கைஸ். பாதி சீட்டு தான் கவர் ஆகும். பார்த்தா ஃபுல் சீட்டு கவர் ஆகுது. அங்கே பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஐ மீன் கண்டிப்பாக நார்மலாக கம்ஃபர்டபுளாக தான் போகலாம். எமர்ஜென்சி ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி ஹேமர், ஓகே சாரி ஹேமர் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு ஹேமர் எல்லா சீட்டுக்கும் ஹேமர் கொடுத்துருக்காங்க கைஸ். பக்கா கைஸ் சூப்பராக. இதுக்குதான் எல்லாம் இந்த மாதிரி தான் பஸ் வரணும். எல்லா சேஃப்டி ஃபீச்சருக்கும் இங்கே ஒரு ஹேமரு, இங்கே ஒரு ஹேமரு, இங்கே ஒரு ஹேமரு, இங்கே ஒரு எல்லா சீட்லையும் ஹேமர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் கொண்டு வரணும் பஸ்ஸோட சேஃப்டிஸ்லாம். பார்த்தீங்கன்னா ஹேமருக்கு எல்லா சீட்டுக்கும் ஒரு எமர்ஜென்சி ஹேமர் கொடுத்துருக்காங்க. எக்ஸிட்டும் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி எக்ஸிட்னு போட்டு எல்லா சீக்கிரம் கொடுத்துருக்காங்க. நான் காட்டுறேன் இப்போ மறுபடியும். இங்கே ஒரு ஹேமர் எல்லாம் ஒவ்வொரு சீட்டுக்கும் எல்லாமே ஒவ்வொரு ஹேமர் கொடுத்துருக்காங்க. பக்கா சூப்பராக இருக்குது கைஸ். பஸ்ஸோட குறை எதுவுமே கிடையாது. வால்வோ பிராண்ட் அந்த காப்பாற்றுறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் போடாமல் இருந்தால் சரி. திரும்ப சொல்கிறேன், அட்வர்டைஸ்மெண்ட் போடாமல் இருந்தால் சரி, ஓகேங்களா? ஏன்னா வந்து எஸ்சிடிசி எல்லா பஸ்ஸும் எஸ்சிடிசி பொதுவாக பஸ்ஸுக்கு ஹேமர் இது கொடுத்துருப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு. இங்கே இந்த பஸ்ஸுக்கு கொடுக்கல. கொடுக்காமல் இருந்தால் சரி, கொடுக்காமல் இருந்தால் சரி, ஓகேங்களா? எமர்ஜென்சி எக்ஸிட், அங்கே எமர்ஜென்சி எக்ஸிட், எல்லா இடத்துலையும் ஸ்டிக்கர் எமர்ஜென்சி எக்ஸிட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஹேமர் கொடுத்துருக்காங்க. ஹேமர், அங்கே ஒரு ஹேமர், எல்லா இடத்துக்கும் ஹேமர். இதோ இங்கேயும் தான் ஹேமர் எக்ஸிட் எல்லாமே சூப்பராக இருக்குது கைஸ். இது இந்த லிவர் பார்த்தீங்கன்னா வந்து லெக் பேலன்ஸ்க்குள்ளது, இதுக்குள்ளது. இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட்டு சாயிடுது, பின்னாடி சாயிடுது, ஓகேங்களா? பின்னாடி ஃபுல்லாகவே சாஞ்சிக்கலாம். இது எப்போவுமே லிவர் டைப் தான் தருவாங்க, பரவாயில்ல. இந்த வாட்டி ப்ரெஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க கைஸ். இன்னொரு விஷயம் சொல்லாமல் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, மேலே ஏறுறோம்ல, ஐ மீன் இங்கே மேலே ஏறுறோம். நம்ம ஏறும்போது பார்த்து ஏறுங்க. ஏன்னா வந்து நம்ம வாட்டுக்கு நம்ம ஏதோ சந்தோஷத்தில் உள்ளே வந்து ஏறிடுவோம். பட் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஃபுல்லாக மேலே ஏறி வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து கொஞ்சம் சேஃபாக உட்காந்து ட்ராவல் பண்ணிக்கோங்க. பஸ்ஸை பற்றி சொல்லணும்னா பஸ்ஸை பற்றி குட் தான். குறை சொல்கிறது ஒன்றுமே இல்லை. வெளில கவர் பண்ணியாச்சு, உள்ளேயும் கவர் பண்ணியாச்சு. இன்னும் ஃப்ரண்ட் சைடை நான் கவர் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடை நான் கவர் பண்ணிட்டு நான் வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக நம்ம ஜம்முன்னு வந்து உட்காந்து ஜாலியாக இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இப்படின்னு விட்டுறாதீங்க. நம்ம காசு கொடுத்து வரோம் இந்த பஸ்ஸில். இந்த பஸ்ஸோட ரேட் எவ்வளோன்னு தெரியல, இன்னும் ஃபேர் பற்றி எதுவும் சொல்லிக்கல. ஸோ நம்ம வாட்டுக்கு ஜம்முன்னு வந்து உட்காந்துட்டு ஜம்முன்னு நம்ம போகலாம், அந்த மாதிரி அந்த தாட்டில் வராதிங்க. நம்ம நீட் அண்ட் க்ளீனாக வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கணும். பஸ்ஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம வாட்டுக்கு ட்ராவல் பண்ணணும்.
சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள், சேஃப் ஜேர்னியாக இருங்க. ஐ மீன் சேஃப் ஜேர்னி பண்ணுங்கள். படபடப்புன்னு பேசுகிறேன் கைஸ். சேஃப் ஜேர்னி பண்ணுங்கள், ஜாலியாக போங்க. நான் ஊருக்கு நான் எதுவுமே சொல்லலை. பட் பஸ்ஸு நீட் அண்ட் க்ளீனாக குட்டாக வச்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம வச்சுக்கிறது நம்ம யூஸ்வலாக எஸ்சிடிசியில் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கவே கூடாது இந்த பஸ்ஸில், வால்வோ பஸ்ஸில் மட்டும். ஏன்னா அந்த வால்வோ பேரை கெட்டு போய்டும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்காகவும் சரி, நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருந்தால் கூட சரி. ஓகேங்களா கைஸ்? இந்த பஸ்ஸு உள்ள வந்தோடனே எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த லைட் தான் கைஸ். இந்த லைட்டும் சரி, அந்த டிவியும் சரி, ப்ளஸ் இந்த சீட்டு தான். எனக்கு இந்த சீட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்போ விட்டால் கூட ஜம்முன்னு படுத்து தூங்கிற ஏசி ஆன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இருக்குது இப்போ எனக்கு. ஃபுல் ஏசி இங்கே பாருங்கள், எவ்வளோ இது வரைக்கும் ஏசி கைஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 4 சீட்டு கவர் ஆகிற மாதிரி ஃபுல் ஏசி கொடுத்துருக்காங்க இங்கே. ப்ளஸ் உங்களுக்கு ஏசி வின்ஸ் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஏசி, இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க ஏசி உள்ளே வர்றதுக்கு, காற்று வர்றதுக்கு. அண்டு இங்கே ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க. லக்கேஜுக்கு ஏசி ஆடா அப்படின்னு நினச்சி பார்த்தா இங்கே ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க. சூப்பராக கொடுத்துருக்காங்க கைஸ். பஸ்ஸில் நல்லா சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கைஸ். பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. எப்போ தான் ட்ராவல் பண்ண பஸ்ஸு கூடிய சீக்கிரம் விடணும்னு எனக்கு கொஞ்சம் ரொம்ப படபடப்பாக இருக்குது. பட் சொன்ன மாதிரி பஸ்ஸு கொண்டு வந்துட்டாங்க, நினச்ச மாதிரியும் கொண்டு வந்துட்டாங்க. பட் வால்வோவில் கொண்டு வந்திருக்கு எனக்கு பெரிய விஷயம் தான். ஐ மீன் தமிழ்நாட்டுக்கு பெரிய விஷயம் தான். கூடிய சீக்கிரம் பஸ்ஸு ரன் ஆகும். இப்போ கேட்ட வரைக்கும் ஜனவரிக்குள்ளே ஓடுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக சொல்ல முடியல. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே ஓடுன்றாங்க. ஆன்லைனில் இங்கே வந்து கேட்டதுக்கு ஜனவரிக்குள்ளே ஓடிடும் அப்படின்னு இருக்காங்க. பட் கரெக்டான டேட் இன்னும் சொல்லலை. சொன்னால் நல்லாயிருக்கும் கைஸ். நானும் ஆர்வமாக எதிர்பார்க்குறேன். பட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது கூட கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். ஓகேங்களா? வாங்க நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க காட்டுவோம் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபீச்சர்ஸு. பட் டிரைவர் டிரைவர் அண்ணாலும் நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் டிரைவர் அண்ணாவும் காணலாம். ஓகே, நான் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? வாங்க. இந்த ரோ சீட்டுக்கு மட்டும் லக்கேஜ் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா அவங்க டாக்குமெண்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்க. பஸ்ஸுக்குள்ளே ஒரு டாக்குமெண்ட் பாக்ஸுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் லக்கேஜ் கொண்டு வரும்போது. சீட் நம்பரும் பார்த்துக்கோங்க, 1W2A 383W. இந்த சீட்டுக்கு மட்டும் லக்கேஜ் வைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் சீட்டில் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பேஸ் ரொம்ப கிளியராக இருக்குது. ரொம்ப அகலமாக வைக்கிறதுக்கு இருக்குது. நம்ம கால் இங்கே பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா வந்து உள்ளே வருவாங்க, ஏறுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. இங்கே வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்நாக்ஸ் ஹோல்டர் எதுவுமே கொடுக்கல. ஸ்நாக்ஸ் ஹோல்டர் கொடுத்தா இங்கே கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க. சும்மா சிப்ஸு பிஸ்கட் வைக்கிற மாதிரி தான், சிம்பிளாக தான் இருக்குது. இங்கே வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இதே சீட்டு இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே இது என்னன்னு தெரில, பட் இது பின் டைப் மாதிரி தான் தெரியுது. அண்டு இங்கேயும் வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, இங்கே ஸ்நாக்ஸு, சீட் அதே மாதிரி தான். எஸ்சிடிசின்னு ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. இங்கே முக்கியமாக சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சரி, இங்கேயும் சரி. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் பண்ணோம்னா நம்ம இப்படி போய்டும். அதனால் ஒரு சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு இல்லை, இந்த 4 சீட்டு, இந்த ரோ சீட் மட்டும் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 4 சீட்டு 8 சீட்டுன்னு வருது. ஓகே, இங்கே சார்ஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே யூஎஸ்பி டைப் தான். மற்றபடி அதே தான், சேம் திங் தான். பின்னாடி என்ன இருக்கோ அதே மாதிரி தான். இங்கே என்ன சேஞ்சஸ்னால் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் ஹோல்டரு. மற்றபடி அவ்வளோ தான், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே என்னன்னு தெரில, பின் டைப் தான் இருக்குது. பட் இது என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த 2 ஸ்டிக்கருக்கு என்ன ஸ்டிக்கர் மீன் பண்ணுறாங்க கூட தெரியல. ஏன்னா இங்கே கால் இல்லாதவங்களுக்கு ஸ்டிக் கொடுத்துருக்காங்களா, அவங்களுக்கு கால் இல்லாதவங்களுக்கா இல்லை கண்ணு தெரியாதவங்களுக்கா தெரில, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2வது வந்து லேடிஸ் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஏன் தெரில, லேடிஸ் உட்கார இடமான்னு தெரில. நம்ம எப்போவுமே ப்ரைவேட் பஸ்ஸில் ஃப்ரண்ட்டில் லேடிஸ் உட்காரணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுவாக எனக்கு சுத்தமாக புரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டிக்கர் என்ன மீன் பண்ணியிருக்காங்க, லேடிஸ் உட்காரணும். இங்கே வந்து கால் கண்ணு தெரியாதவங்களுக்கு உட்கார இடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் சீட் நம்பர் கொஞ்சம் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் மட்டும் கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கேமரா, ஃப்ரண்ட்டில் இன்னொரு கேமரா இருக்குது. கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா பரவாயில்ல, எல்லா இடமும் தெரிகிற மாதிரி ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. சூப்பரில். எஸ்சிடிசி பஸ்ஸுக்கு கேமரா கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்டாக ஃப்ரண்ட் சீட்டில் கொடுத்துருப்பாங்க, இல்லை பேக் சீட்டில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்க இடத்துல கேமரா கொடுத்துருக்காங்க. எல்லா சீட்டுக்கும் கிடையாது, ஃப்ரண்ட் சீட்டுக்கு மட்டும்தான் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கருக்கும் இந்த ஸ்டிக்கர் எங்கள் சுத்தமாக எமர்ஜென்சி எதிட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே எமர்ஜென்சி எதிட் தான் கொடுத்துருக்காங்க. கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா சூப்பரில். எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த கேமரா தான். கேமரா பார்த்துக்க எப்படி கொடுத்துருப்பாங்க, நம்ம ஆஃபீஸில் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, ஆஃபீஸ் கேமரா மாதிரி, அந்த மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வோல்வோ பஸ்ஸோட பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் டைப்பு, டிரைவு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்டு வால்வோ பஸ் கார்பரேஷன்ஸ் என்னென்ன லக்கேஜஸாக இருக்கலாம், ஏன்னா வந்து கேஜிஸ் போட்டிருக்காங்க, என்னன்னு தெரில. பட் வெஹிக்கல் டைப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம டிரைவர் சீட்டு வந்தோன்னா
இங்கே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு கேமரா அண்ட் சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க, எமர்ஜென்சியோட லைட் கொடுத்துருக்காங்க. பஸ்ஸோட ஸ்டேரிங்ஸு வால்வோ பஸ் சூப்பரில், ஸ்டேரிங் தொட்டு பார்க்கவே நல்லாயிருக்கு. அண்ட் அப்படியே கீரு பரவாயில்ல, மேனுவல் கொடுக்கல, ஆட்டோமேட்டிக் தான். ஆனால் ரிவர்ஸு என்ன நியூட்ரலு ஆட்டோமேட்டிக் தான், எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். பட் இங்கே வந்து உள்ளே இருக்கிறது சரி, வெளில இருக்கிறது சரி, அவங்க கண்ட்ரோலு, ட்ரைவ் லேம்ப்பு, டம்மி ஸ்விட்சு, டியூப் லைட், லைட் லேம்ப், ரூட் போர்டு கூட கொடுத்துருக்காங்க. இங்கே கேமரா பார்க்கலாம், இங்கே கேமரா பார்க்குறதுக்காக இருக்கலாம், இல்லை ரூட் மேப் பார்க்குறதுக்காகலாம். இங்கே ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, லைட் போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் லைட் கொடுத்துருக்காங்க, ஐ மீன் பார்க்கிங் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லைட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த மட்டும் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாமே அதே தான், இங்கேயும் அதே தான். இங்கே என்ன கண்ட்ரோலுக்கோ பாருங்களேன், இங்கே என்ன கண்ட்ரோலுக்கோ அதே கண்ட்ரோல் தான் அது. டம்மி ஸ்விட்ச் எல்லாமே டம்மி ஸ்விட்சு, யூஎஸ்பி சார்ஜு, ஏர் பேக், ஐ மீன் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறது. இங்கே மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், பரவாயில்ல, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. கைஸ் இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, 3 கேமரா கொடுத்துருக்காங்க கைஸ். இங்கே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, இங்கே டிரைவர் ஹோல்ட் பண்ணுற இடம். பட் இங்கே ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், சன்ஸ்க்ரீனு சூப்பராக இருக்குல்ல கைஸ். இங்கே இது இழுத்தா நம்மளுக்கு டிரைவருக்கு விசிபிளாக இருக்கும் ஓட்டுறது. இல்லை, மார்னிங் டிரைவ் கூட சான்சஸ் இருக்கலாம், பட் நைட் ட்ராவல் தான் நல்லாயிருக்கும். நான் எதிர்பார்க்குறேன் மார்னிங் ட்ராவல் கூட சான்சஸ் இருக்குது, ஏன்னா சன்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்களே. வழக்கமாக எல்லா பஸ்லையும் இருக்கிற ஒரு விஷயம் திருக்குறள் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு, பட் ஸ்க்ரீன் இது பண்ணியிருக்காங்கனால நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அங்கே ஒரு பட்டன் டைப் கொடுத்துருக்காங்க, ஒரு வேளை போர்டு மாற்றுற பட்டன் டைப்பாக இருக்கலாம். ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, எல்லா பஸ்லையும் ஒரு இருக்கிற விஷயம் வந்து ஒரு மிரர் இங்கே கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல, இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு நினச்சேன், பட் பண்ணிட்டேன். நம்ம ட்ராவல் டைம் தான் பண்ண முடியும்னு நினச்சி, பட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் சூப்பர் கைஸ், இந்த பஸ்ஸு சூப்பராக இருக்குது. உள்ள இன்டீரியர்லாம் எல்லாம் பக்காவாக இருக்குது. எக்ஸ்டீரியல் கூட சூப்பர் தான், இன்டீரியல் அதோட பயங்கரமாக பக்காவாக இருக்குது. உள்ளே வெளில எப்படி லுக் தருதோ அதோட டபுள் மடங்காக இங்கே கொடுக்குது. லைட் செட்டு, எல்லாம் எமர்ஜென்சி எக்ஸிட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. சீட்டு கூட சரி, வால்வோ இருக்கிறதுல எஸ்சிடிசி கொடுத்துருக்காங்க. எப்படியோ கேஎஸ்சிடிஸ்க்கும் எஸ்சிடிஸ்க்கும் போட்டி தான், பட் சூப்பர் இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து 2 சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, ஐ மீன் இந்த ரோ ஃபுல்லாக சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். இந்த 2 சீட்டு சரி, இந்த 2 சீட்டும் சரி பெல்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு வேறு ஒரு விஷயம் இல்லை, இங்கே லைட் செட் சூப்பராக இருக்குது. லைட்டு லக்கேஜில் வைக்கிறதுக்கு லைட் நல்லா இருக்குது. நைட் ட்ராவல் தான் பக்காவாக இருக்கும். அண்டு அதே மாதிரி தான் வால்வோ எல்லாமே காமிச்சபடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்க்ரீன் கலர் இப்போ மறந்துட்டேன் கைஸ். ஸ்க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, வெளில இருக்கிற பஸ் கலர் என்ன கலரோ அதே கலர் தான் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் மாற்ற மாதிரி கூட தெரில, ஏன்னா வந்து வெளில இருக்கிறது என்ன கலரோ அதே கலர் தான் உள்ளேயும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை கலர் லுக் தருதா இல்லை எப்படி லுக் தருதுன்னு தெரில. சூப்பர்ல கைஸ். வால்வோ பிராண்டா கைஸ். இப்போதான் எனக்கு அந்த ஒரு வால்வோட பவரே தெரியுது. ஏன்னா வந்து இப்போ எஸ்சிடிஸ்க்கும் வால்வோ கொடுத்துருக்காங்களா, இப்போ கேஎஸ்சிடிஸ்க்கு என்ன மாதிரி போட்டி கொடுப்பாங்க எனக்கு தெரியல. பட் பக்காவாக இருக்குது கைஸ். இந்த பஸ்ஸுக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பாங்க? 5க்கு எத்தனை ஸ்டார்னா 5 ஸ்டார் தான். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது கைஸ். 5 ஸ்டாரோட பஸ்ஸு லுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. 5 ஸ்டார் லுக்கு மாதிரி இல்லை, லுக்கு அதான் 5 ஸ்டார் லுக்கு தான். பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பேன் கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு நினச்சேன், பட் பண்ணிட்டேன். நம்ம ட்ராவல் டைம் தான் பண்ண முடியும்னு நினச்சேன், பட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் சூப்பர் கைஸ், இந்த பஸ்ஸு சூப்பராக இருக்குது. உள்ள இன்டீரியர்லாம் எல்லாம் பக்காவாக இருக்குது. எக்ஸ்டீரியல் கூட சூப்பர் தான், இன்டீரியல் அதோட பயங்கரமாக பக்காவாக இருக்குது. உள்ளே வெளில எப்படி லுக் தருதோ அதோட டபுள் மடங்காக இங்கே கொடுக்குது. லைட் செட்டு, எல்லாம் எமர்ஜென்சி எக்ஸிட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. சீட்டு கூட சரி, வால்வோ இருக்கிறதுல எஸ்சிடிசி கொடுத்துருக்காங்க. எப்படியோ கேஎஸ்சிடிஸ்க்கும் எஸ்சிடிஸ்க்கும் போட்டி தான், பட் சூப்பர் இல்லை. அண்ட் இங்கே ஒரு என்ன கொடுத்துருக்காங்க, சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஃப்ரண்ட்டு 2 ரோ ஸ்டெப்ஸுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. 3 ஸ்டெப்ஸ் உள்ள வந்துட்டிங்கன்னா இங்கே கண்டக்டர் உட்கார்றது இடம். அதே மாதிரி உள்ளே போகிறதுக்கு அவ்வளோதான். இந்த பாட்ஸ் மேபி எதுக்கு ஆகும்னு தெரியல. இந்த பாட்ஸ் எதுக்குன்னு எனக்கு தெரியல. இதுவும் கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். கேபின்லாம் இப்படி உட்காந்துருக்க ஒரு இடம் பக்காவாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஏறுறோம் பார்த்தீங்களா மேலே ஸ்டெப்ஸில். இந்த கேபின் வியூ சூப்பராக இருக்குது. டிரைவர் அண்ணாவும் ஓட்டுறது ஸ்டைலாக பார்க்கலாம், பஸ்ஸு போகிறதும் பார்க்கலாம், உள்ளே வரவங்களும் பார்த்துக்கலாம். சூப்பரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ் இந்த பஸ்ஸு. எல்லா பஸ்ஸை விட இந்த பஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூனிஃபார்ம்ஸ்லாம் எப்படி தருவாங்களோ எனக்கு தெரில. இந்த பஸ்ஸு எனக்கு கேஎஸ்சிடிசி எப்படி யூனிஃபார்ம் தந்தாங்களோ அந்த மாதிரி தான் தருவாங்க. பட் சூப்பரில்
பூட் கொடுத்துருக்காங்களே, இங்கே 2 பூட்டு, அங்கே 2 பூட்டு, இங்கே 4 பூட்டு இருக்குது. 1 2 3 4, அந்த பக்கம் 4 இருக்கும். மொத்தம் 8 பூட்டு இருக்குது. லக்கேஜ் பூட் சொல்லலாம், ஓகேங்களா? லக்கேஜ் பூட், அதான் பூட்டுன்ற லக்கேஜ் பூட் 8 இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பஸ் வீடியோ எடுத்தாச்சு. கடைசி டைம் முடிக்கிற வேண்டிய சான்ஸில் வந்து கொஞ்சம் கோளாறு கொடுத்துச்சு. நம்ம அந்த உள்ள லைட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த லைட் எரியறதுனால எந்த ஸ்விட்ச் ஆஃப்னாலும் ஆஃப் ஆக மாட்டேங்குது. அந்த லைட்டு ஆன் பண்ணாலும் சரி, ஆஃப் பண்ணாலும் சரி. மெயினுக்கு திரும்ப நம்ம வீட்டில் எப்படி மெயின் ஆன் பண்ண எல்லா கனெக்ஷனும் அவுட்டு, அதே மாதிரி தான் இதுலேயும் பஸ் மெயினில் கொடுத்துருக்காங்க. மெயின் கொடுத்தனால அந்த பஸ் மெயினும் ஆஃப் பண்ணி பார்த்தாங்க, பட் லைட் ஆஃப் ஆகிற மாதிரி தெரில. ஸோ அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு டிரைவர் அண்ணாவும் ஆஃபீஸர்ஸும் பார்க்குறாங்க. ஆஃபீஸர்ஸ்னால் இந்த பஸ்ஸோட கண்ட்ரோலர், ஓகேங்களா? இந்த பஸ் இந்த ரூட் அந்த மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா, இந்த பஸ்ஸோட கண்ட்ரோலர், ஓகேங்களா? ஸோ அந்த கண்ட்ரோலர் அவரும் பார்க்குறாரு. ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரில, பட் அது நம்மளும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்ல. ஸோ அதனால் நானும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், டிரைவிங் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலி டிரைவிங் கேட்டு பண்ணுறேன்னு சொன்னார். பட் இப்போ இந்த லைட் பிரச்சனைனால இப்போ எல்லாவும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளால் டிரைவிங் பண்ண முடியாமல் போச்சு. பட் பரவாயில்ல, நமக்கு ஃப்யூச்சரில் இந்த பஸ்ஸு விட்டாங்கன்னா நம்ம தாராளமாக நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ். அண்டு கைஸ் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பற்றி ஃபேர் பற்றி எதுவுமே சொல்லலை. ஃபேரை பற்றி எதுவுமே சொல்லலை. ஃபேர் நார்மல் தான். என்ன சொல்லியிருக்காங்க அதே தான். ஏசி பஸ்ஸு நம்ம எஸ்ஐடிசியில் ஏசி பஸ்ஸுக்குல அது என்ன ப்ரைஸோ அதோட கொஞ்சம் கெயின் தான். ஸோ அது எத்தனை பர்சன்டேஜ் எதுவுமே சொல்லலை. பட் நார்மல் தான், நார்மல் கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு ப்ரைஸ் பற்றி எதுவுமே சொல்லலை. இதை பற்றி இன்டீரியர் சூப்பராக இருந்துச்சு. கீழே அடியில் கூட லைட் கொடுத்துருக்காங்க, அது எனக்கு தெரியாமல் போச்சு. மேலே மட்டும் லைட்டுன்னு பார்த்தா அடியில் லைட்டு. இந்த லைட்டு ஃபுல்லாக போட்டு பார்த்தோம்னா நைட் ரைடில் சூப்பராக இருக்கும். அந்த ஊருக்கு போகிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட வரும். நம்ம என்னடா ஊருக்கு போகிறோமே ஃபீலிங்ஸோடு இருப்போம். சில பேருக்கு ஜாலியாக போவாங்க சொந்த ஊருக்கு, சில பேருக்கு அது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். சில வீட்டில் இல்லை, சில பேருக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும். பட் நம்மளால் அந்த சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் எதுவும் வராமல் அந்த லைட் செட்டில் போட்டு தாராளமாக ஜாலியாக ஊருக்கு போகலாம். கைஸ் அவ்வளோதான் கைஸ், காமிச்ச வரைக்கும் காமிச்சிட்டேன். அண்ட் காமிச்ச வரைக்கும் இல்லை, எல்லாமே காமிச்சிட்டேன். என்னென்ன லைட்டு சரி எல்லாமே காமிச்சிட்டேன். அண்ட் ஃபேன் கூட உள்ளே இருக்குது. டிரைவர் சைடுக்குள்ள டிரைவர் சீட் அந்த டோர் இருக்குல்ல, அந்த டோரில் கூட அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. டிரைவரோட வாட்டர் பாட்டில் ஹோல்டர். தென் மெயின் கொடுத்துருக்காங்க. மெயின் ஸ்விட்ச் இருக்குது. எதுக்குன்னா எல்லா பஸ்ஸுக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் இந்த பஸ்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்கு மெயின் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து வீட்டில் நம்ம மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறோம்ல, அது எல்லா கனெக்ஷனும் அவுட் இல்லை. அதே மாதிரி இந்த பஸ்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸில் மெயின் ஆஃப் பண்ணுறோன்னு எல்லா கனெக்ஷனும் போயிடும்னா யூஸ்வலாக நம்ம போகிற மெயின் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ். பின்னாடி 2 சிங்கக்குட்டி பயங்கரமாக இருக்குது, சூப்பரில். அண்டு இந்த பஸ்ஸில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எப்படா ட்ராவல் நம்ம கைக்கு வரும், எப்படா நம்மளால் அந்த ட்ராவல் பண்ணணும், அந்த ஆர்வம் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. ஏன்னா இந்த லுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. இதுக்காகவே நான் ஒரு நாள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறோம். அண்ட் சொல்ல வேண்டிய எல்லாமே காமிச்சா கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் கைஸ் ஃபேர் பற்றி எதுவுமே சொல்லலை. ஃபேர் நார்மல் யூஸ்வல் ப்ரைஸ் தான். அண்ட் யூஸ்வல் ப்ரைஸ் தான் நான் சொல்லிட்டேன். வெயிட்ன்ற பாருங்க, என்ன கெயின் ஆகுதோ அதுதான், ஓகேங்களா? ப்ரைஸ் ஏசி ப்ரைஸுக்குள்ள என்ன ப்ரைஸோ அதோட கொஞ்சம் கெயின் தான் சொல்லிடுறாங்க. பர்சன்டேஜ் எதுவுமே சொல்லலை. அண்ட் நார்மல் தான் எல்லாமே. இப்போ என்னென்ன பஸ்ஸுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கைஸ் கடைசியாக நான் அந்த டிரைவர் அங்கிட்ட கேட்டேன், லேடிஸ் சீட்டுக்கு ஸ்டிக்கர் கொடுத்துருக்கீங்க, இந்த இதுக்கும் ஆன்டிகிராஃப் ஸ்டிக்கர் கொடுத்துருக்கீங்க, என்னன்னா இது டிஃப்ரெண்ட் புரியலண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு வரைக்கும் இப்போதைக்கு நார்மலாக யூஸ்வலாக வச்சுருக்கான்ப்பா. அண்ட் போக தான் தெரியும், சீட்டு கொஞ்சம் மாற்றுற மாதிரி கொஞ்சம் இருக்குது. லேடிஸ் சீட்டுக்கு வேறு கொடுத்துருக்கேன். அண்டு ஆன்டிகிராஃப்ட்டுக்கும் வேறு சீட் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் விஐபி சீட்டுக்கும் தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. அது என்ன சீட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, மேபி கொஞ்சம் மாடிஃபை பண்ணிப்பாங்க சீட்டுக்கு மட்டும் விஐபிக்கு. சீட் நம்பர் ஆர்டர் வைஸ் வந்தனால வீடியோ எடுக்க வேணான்ட்டாங்க. அந்த வீடியோ காட்டாதீங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நான் காட்டலை, அதோட கட் பண்ணிட்டேன். பட் வேறு என்ன சொல்ல வந்தேன், அடியில் இருக்கிற லைட்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு அந்த கோல்டு லைட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளூ லைட்டோட ஃபஸ்ட்டு ப்ளூ லைட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு சொன்னி, இப்போ என்னோட கோல்டு லைட் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆமாம் கைஸ், 2 லைட்டும் பிடிச்சிருக்க, லுக்கு கொடுக்குறது நல்லா. இதில் ஒரு விஷயம் சொல்லாமல் பண்ணிட்டேன். விண்டோவில் இருக்குது பார்த்தீங்களா, சரி உள்ளே இருக்கிறது மட்டும் தான் கொடுத்தாங்க. பார்த்து விண்டோவில் இருக்கிற எக்ஸிட்க்கும் வாட்டர் ஸ்ப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கெமிக்கல் தான் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. கெமிக்கல் தான் ஆட் பண்ணியிருக்காங்களா.
இந்த விண்டோ ஒட்டி அந்த விண்டோ ஒட்டி இருக்குது. ஏதாச்சும் ஃபயர் ஏதாச்சும் ஆக்சிடென்ட்ஸ் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா சென்சார் கொடுத்து வந்து ஸ்ப்ளாஷ் ஆகிடுமா. லக்கேஜ் போர்டுக்கு 2 கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு சூப்பராக இருக்குது. 2 கெப்பாசிட்டின்னு ஒரு பஸ்ஸில் வந்து 8 கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சைடில் 4 கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் 4, மொத்தம் 8 கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நிறைய லக்கேஜ் கூட வைக்கலாமே அவ்வளோ சொல்லலாம். ஏன்னா வந்து லக்கேஜ் கூட நல்லா வைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் பூட் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. ஓகேங்களா, பூட் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. இந்த பஸ்ஸில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு எல்லா விஷயமும் நல்லா தான் இருக்குது. பட் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே போட்டுறாதீங்க. லைக் RKG9 GRB9 என்னென்னமோ போடுறீங்க. தயவு செஞ்சு இது போடுறதுக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா இந்த வால்வோக்கும் இந்த எஸ்சிடிசி பிராண்டும் போயிடும். எஸ்சிடிசி பழைய எஸ்சிடிசி பிராண்ட் போட்டு பழைய எஸ்சிடிசின்னு போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுறாதீங்க. வால்வோயோட எஸ்சிடிசி கைஸ். ஸோ தயவு செஞ்சு அட்வர்டைஸ்மெண்ட் வேண்டாம். கைஸ் முக்கியமான ஒரு விஷயம், இந்த பஸ்ஸு வந்து கவர்மெண்ட் கையில் இல்லை, பாதி கவர்மெண்ட் கையிலையும் இருக்குது, பாதி ப்ரைவேட் கையில் இருக்குது. ஏன்னா வந்து முக்கால்வாசி ப்ரைவேட் கையில் தான் இருக்குது இந்த பஸ்ஸு. இந்த பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு கிடையாது. பாதி கவர்மெண்ட் தான், பாதி ப்ரைவேட். அண்ணாட்ட வந்து பேசினேன். அண்ணாவும் அவர் ப்ரைவேட் தான் சொன்னார். பஸ்ஸு ப்ரைவேட் தான்ப்பா, பாதி கவர்மெண்ட் பாதி ப்ரைவேட் கொடுத்தேன். சில பஸ்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதே பஸ்ஸில் இந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அடிஷ்னலாக கொடுக்கலான்னு ஆட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான விஷயம் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்டு ரொம்ப நேரம் நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இங்கே இருந்திருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் பை கைஸ். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வரும் கைஸ். வெயிட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வரும். மறக்காமல் வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.